இது மகிமை நேரம். மகிமை டிவியின் நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அற்புதங்களை செய்யும் இயேசு என்ற தலைப்பின் வழியாய் இந்த நேரத்தில் நாம் தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே கானாவூர் கல்யாண வீட்டிலே கர்த்தர் செய்த அற்புதத்தை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற அற்புதம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு உணவளித்த ஒரு அற்புதத்தை குறித்து, அதன் வழியாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு உணவளித்ததான ஒரு அற்புதம். இந்த அற்புதம் நம்முடைய வேதாகம புஸ்தகத்திலே சுவிசேஷ பகுதிகளில் மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 32வது வசனம் முதல் 44ஆம் வசனம் வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போல லூக்கா 9வது அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை இடைபெற்றிருக்கிறது. இந்த அற்புதங்களை நாம் பார்க்கிறப்போ நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படவில் ஏறி ஒரு ஊருக்கு செல்கிறார். அவர் செல்வதற்கு முன்பதாகவே அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், அவருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை கேட்கும்படியாக, அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெறும்படியாய் அந்த ஊரில் உள்ள மக்கள் மிகவும் ஆர்வம் கொண்டவராய், ஆண்டவரும் அவருடைய சீஷர்களும் அந்த இடத்திற்கு செல்வதற்கு முன்பதாகவே சென்று விடுகின்றனர். திரளான மக்கள் அங்கே வந்திருக்கின்றனர். அவர்களை பார்த்து கர்த்தர் மனதுருகி அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை அவர்களுக்கு போதகம் பண்ண தொடங்கினார் என்பதாக இந்த பகுதியில் நாம் வாசிக்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மக்கள் மேல் மனதுருகுகிற ஒரு கர்த்தர். அவர் மக்களுக்கு என்ன தேவைகளோ அவர்களுக்கு முதலாவதாக தேவைப்பட்டது ஆவிக்குரிய ஒரு ஆகாரம் தேவைப்பட்டது. எனவே அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தை கர்த்தர் அந்த மக்களுக்கு கொடுக்கிறவராய் கூட காணப்படுகிறார். நமக்கும் கூட நம்முடைய திருச்சபைகளின் வழியாய், டிவிகளின் வழியாய், அநேக பிரசங்கங்களின் வழியாய் கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய ஆகாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். வசனங்களின் வழியாய் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் கூட காணப்படுகிறார். வசனங்களின் வழியாய் நம்முடைய தேவைகளை அவர் தேர்ச்சி நம்மோடு கூட பேசுகிறவராய் கூட காணப்படுகிறார். இது ஒரு புறம். இந்த எல்லா பிரசங்களையும் கர்த்தர் செய்து முடித்த பிறகு மக்களுக்கு பசி உண்டாயிற்று. மக்களுக்கு பசி உண்டானதை குறித்த கவலை யாருக்கு வருகிறது? சீஷர்களுக்கு வருகிறதா நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் ஆண்டவரிடத்திலே போய் சொல்லுகின்றனர், வெகு நேரம் ஆகிவிட்டது ஆண்டவரே, இன்னும் சற்று நேரத்தில் இருட்டுவிடும், மக்கள் வெகு தூரம் பிரயாணம் பண்ண வேண்டும், அவர்கள் பசியாயிருக்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். அப்போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டப்போ ஒரு சின்ன சிறுவன் தன்னிடத்தில் இருக்கிறதை ஆண்டவருக்கு கொடுத்தார். ஆண்டவனுக்காக கொடுத்தார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை எடுத்து, அவரிடத்தில் இருந்தது கொஞ்ச காரியம், அந்த கொஞ்சத்தை எடுத்து ஆசீர்வதித்து எல்லா மக்களுக்கும் தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாக அநேகம் பேருக்கு, கிட்டத்தட்ட 5000 பேருக்கு அந்த இடத்துல உணவளித்ததாக நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதாவது தேவைகள் காணப்படலாம், ஏதாவது ஒரு தேவைகள் சந்திக்கப்படாமல் காணப்படலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அடுத்த வேலைக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்கிற அங்கலாய்ப்பு உங்களுக்கு காணப்படலாம். ஒருவேளை பண தேவையின் மத்தியிலே நீங்கள் காணப்படலாம். ஒருவேளை ஆகார தேவையின் மத்தியிலே இன்னைக்கு நீங்க காணப்படலாம். எப்படிப்பட்ட தேவைகளா இருந்தாலும் அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்போ அந்த தேவைகள் ஏன் இன்னும் சந்திக்கப்படவில்லை என்று சொன்னால், ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்னும் ஒப்பு கொடுக்கவில்லை. அந்த தேவைகளை நீங்க ஆண்டவர்கிட்ட சொன்னீங்களா? சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து சொன்னாங்க, கர்த்தர் அதற்கான ஒரு சொல்யூஷனை உண்டு பண்ணினார். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட தேவைகளை சொல்லுகிறீர்களா? நம்முடைய தேவைகளை குறித்த புலம்பலை நாம் யாரிடத்திலே சொல்லுகிறோம்? மனுஷரிடத்திலே போய் நம்முடைய தேவைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் தேவைகளை எதிர்பார்ப்பது ஆண்டவரிடத்திலிருந்தா இருக்க வேண்டும். நம்மிடத்துல ஏன் அந்த தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று சொன்னா, நாம் பார்க்கிறது கர்த்தருடைய கரங்களை. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே என்று சொல்லி வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே அவருடைய முகத்தை நாம் பார்க்கிறப்போ, நம்முடைய ஆண்டவருடைய கரங்களை நாம் பார்த்து கொண்டிருந்ததுனால தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே ஆண்டவரை நம்ம மறந்து போகிறோம். ஆனால் ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவைகளை எப்போ கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. சங்கீதம் 145வது சங்கீதம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சகல ஜீவன்களும் உம்மை நோக்கி காத்திருக்கின்றன, நீர் அவைகளுக்கு
ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறீர். நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் எந்த வேளையில யார் யாருக்கு என்ன தேவை என்று சொல்லி. அவர் ஏற்ற வேளையிலே அந்த தேவைகளை சந்திக்கிறவராய் கூட காணப்படுகிறார். இன்னைக்கு அந்த ஏற்ற வேளை வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பொறுமையை இழந்து காணப்படுகிறதுனால தான் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் காணப்படுகிறது. ஆண்டவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய வேலைகளை சந்திக்கும்படியாய், ஏற்ற வேளையிலே நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் அவர் ஆவலோராய் கூட காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் நமக்கு அந்த பொறுமை இருக்கிறதா? மக்கள் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிற வரை பொறுமையோடு காத்திருந்தனர். எனவே தான் அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் மிகவும் அதிகமாய் காணப்பட்டது. வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இன்னும் 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் அறுக்கிறதும் இல்லை, சேர்க்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் கூட இல்லை, ஆனால் அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து இன்றைக்கு கேட்கிறார். அப்போ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அடுத்த வேளை என்ன நடக்கும் என்கிறது கூட தெரியாமல் இருக்கிற அந்த 5 அறிவு ஜீவன்களாகிய ஆகாயத்து பறவைகளையே கர்த்தர் அவ்வளவு தூரம் தேவைகளை சந்திக்கிறார் என்று சொன்னால் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதில் நீங்கள் சந்தேகப்படவும் வேண்டாம். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஒரு ஆர்ஃபனேஜ் ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் ஒருத்தங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அநேக சின்ன குழந்தைகளை வச்சு கொண்டு இருந்தாங்களாம். ஒரு ஆர்ஃபனேஜ் ஒரு பாஸ்டர் இருந்தாங்களாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த வேளை உணவுக்கு கூட அவர்களுக்கு ரொம்ப ஒரு தேவையாக தான் காணப்படுமா. அவர்கள் ரொம்ப செல்வ செழிப்புள்ள ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்தவில்லை, ரொம்ப எளிமையான முறையில் ஒரு ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்களோட இரவு வேலை வந்து தான், இரவு வேலை சாப்பாடுக்காக அவர்களுடைய கரங்களில் எந்த விதமான பணமும் இல்லை. அப்போ இந்த பாஸ்டர் வந்து, இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், அந்த பாஸ்டர் அந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட்டு வச்சு, நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திப்பார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நான் நீ அறியாத உனக்கு கெட்டதுமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்களுடைய நேரம் 8 மணி சாப்பாடு வேலை, அந்த 8 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஒரு அதிசயமான ஒரு காரியம் நடந்ததான். ஒரு வேன்ல வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களாம். பக்கத்தில் ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்தது. அந்த திருமணத்தில் தேவைக்கு அதிகமாய் சாப்பாடு வந்ததுனால என்ன செய்வதுன்னு தெரியாமல் கேட்டு, இப்படி ஒரு பக்கத்தில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, இங்கே கொண்டு கொடுப்போம் என்று சொல்லி அந்த திருமணத்துக்கு உள்ள மக்கள் இந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து அவங்களோடு சேர்ந்து உண்டு மகிழ்ந்தாங்களாம். இன்னைக்கு இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம தேவைகள் வந்தோன்னு என்ன செய்கிறோம், யாரை நோக்கி ஓடலாம்? மனுஷனை நோக்கி ஓடலாமா? யாரை நோக்கி ஓடலாம்? யாருடைய கரங்களை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து பாருங்கள். மனுஷர் உங்கள் தேவைகளை சந்திப்பதை பார்க்கலாம், கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற விதம் மிகவும் அதிசயமான விதமாய் காணப்படும். பாருங்க, அவங்க இன்னும் 12 கூடை நிறைய இன்னும் எக்ஸ்ட்ராவா எடுத்தாங்களா. அப்போ உங்களுடைய தேவைகளுக்கு அதிகமாய் கர்த்தர் கொடுக்கிறவராய் கூட காணப்படுகிறார். எப்போ? கர்த்தருடைய ஏற்ற வேலைக்கு நம்ம காத்திருக்கும் போது. ஸோ இன்னைக்கு அந்த கர்த்தருடைய ஏற்ற வேலைக்கு நம்ம காத்திருப்போம். நம்முடைய கர்த்தருடைய கரத்தை எதிர்பார்க்காதபடிக்கு அவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்த்திருப்போம். ஆண்டவரே, இந்த தேவை எனக்கு இருக்கிறது. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த தேவை எனக்கு இருக்குது ஆண்டவரே, இந்த தேவைகளை உமக்கு சித்தமான எனக்கு நிறைவேற்றி தாருங்கன்னு சொல்லுங்க. ஏற்ற வேளையிலே கர்த்தர் அந்த தேவைகளை நிறைவேற்றுகிறவராய் கூட காணப்படுகிறார். எனவே அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை உங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தேவைகள் என்னவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கண்மலையும் கூட்டமா இருக்கிற எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, இசப்பா, இந்த நாளிலும் கூட எங்கள் தேவைகளை சந்திக்கிறதாக எங்கள் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்பா, அன்னைக்கு 5000 பேருக்கு உணவளித்து ஒரு அற்புதத்தை செய்தீர்கள். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. யார் யார் என்னென்ன தேவைகளின் மத்தியில் இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க கர்த்தாவே. ஏற்ற வேலைகளில் அந்த தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட நீர் கிருபை செய்யுங்க அப்பா. எல்லாருடைய தேவைகளை ஏற்ற வேலையில சந்தித்து கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, அவர்கள் தேவை என்ன என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, அவர்களோடு நீங்க பேசுங்க, அவர்களோடு நீங்க இடைப்படுங்க. எல்லாரும் கர்த்தாவே குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாய், கர்த்தர் என்னுடைய தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி, ஏற்ற வேளையில கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க. சோர்ந்து போகாமல் ஒவ்வொருவரும் ஜபிக்கிற ஒரு வல்ல பலத்தை நீர் கொடுங்க. உமக்கே துதிக்கான மகிமையை எடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.